ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். போன வாட்டி நம்ம மெசேஜ் பிடிக்கும் போது ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து தே ஹாவ் ட்ராவல் த பாத் ஆஃப் பாலாம், த வே ஆஃப் காயின், அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த வே ஆஃப் பாலாம், அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். ஹூ வாஸ் பாலாம்? பாலாம் வாஸ் அ ப்ராஃபிட். அவர் வந்து ஹி வாஸ் சோசன் பை காட் டு பிளெஸ் காட்ஸ் பீப்புள். கடவுள் சொல்கிற ப்ராஃபஸியை கடவுளோட பீப்புள் கிட்ட போய் அவர் சொல்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. ஆனா இங்க இந்த கதையில பாத்தீங்கன்னா பாலாமோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து எங்க ரொம்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பாலாக் கிங் ஆஃப் மோஹாப். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பயந்தாரு. எந்த ரீசனுக்காக பயந்தாருன்னா, பாலாக் அவர் பார்க்குறாரு இஸ்ரேல் ஜனங்க வேற என்ன பண்ணியிருந்தாங்க, கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்க வழியில பாலாக் கிங் ராஜ்யத்துக்கு வராங்க, பக்கத்துல வராங்க, அவருடைய மோஹாபு பக்கத்துல வராங்க. வந்தோடனே பாலாக் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பத்தி கேள்விப்பட்டாரு. அவங்க எங்க போனாலுமே கடவுள் வந்து அந்த தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துட்றாரு, அவங்க வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பயந்தார். கிங் ஆஃப் பாலாக் த கிங் ஆஃப் மோஹாப் பார்த்து பயந்து, அவருக்கு வந்து பயத்துல என்ன பண்ணாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்க நம்ம நாட்டு பக்கத்துல வந்துட்டாங்க, இதனால நம்மளுக்கு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஊர் பக்கத்துல வந்தோடனே பாலாக்கு பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, ப்ராஃபிட் பாலாம கூப்பிட்டு, நீங்க இஸ்ரேல் ஜனங்களை கர்ஸ் பண்ணும், நான் உனக்கு ரிவார்டு தரேன், நீ இஸ்ரேல் ஜனங்களை கர்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ வந்து Balaam knew that Prophet Balaam knew that people of Israel were blessed by God. அதனால தான் அவர் சொல்றாரு பாலா கிட்ட. பாலாம் என்ன சொல்றாருன்னா, எப்படி நான் கடவுள் ஆசீர்வதித்தவங்களை சபிப்பேன்? பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஆர் பிளெஸ்ட் பை காட், ஹவு கம்? ஏன்னா கடவுள் அவங்களை பிளெஸ் பண்ண சொல்லியிருக்காரு, என்ன எப்படி நான் சபிக்க முடியும் அப்படின்னு கிங் பாலா கிட்ட பேசுறாரு. ஆனாலும் ரிவார்டு, பாலா கொடுக்குற ரிவார்டு மேல ஆசைப்பட்டு கிங் பாலாம் அட்டெம்ப்டட் டு கர்ஸ் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். அவங்க அப்போ என்ன பண்ணாருன்னா, பாலாம் வந்து என்ன பண்றாரு, டாங்கியோட போறாரு, சபிக்கிறதுக்காக போறாரு. அப்போ என்ன ஆகுது, டாங்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுது. 3 டைம் வந்து வழியில இட் வாண்டட் டு ரிட்டர்ன். டாங்கி மேல போயிட்டு இருக்காரு இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக. யாரு? ப்ராஃபிட் பாலாம். டாங்கி வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. 3 டைம்ஸ் இவர் போன்னு சொல்றாரு, ஆனா டாங்கி போகும்போது ரெசிஸ்ட் பண்ணுது. பாலாமுக்கு செம்ம கோவம் வந்துட்டு, என்ன நீ ரெசிஸ்ட் பண்ற, ஏன் இப்படி பண்ற சொல்லிட்டு டாங்கியை போட்டு அடிக்கிறாரு. உடனே டாங்கி வந்து பேச ஆரம்பிக்குது. காட் ஓப்பன் த மவுத் ஆஃப் டாங்கி டு ஸ்பீக். டாங்கி வந்து ப்ராஃபிட் பாலாமை பார்த்து கோவப்பட்டு கடவுள் டாங்கி வந்து மனுஷனாட்ட பேச ஆரம்பிக்குது. பாலாம் கிட்ட என்னையே அடிக்கிறேன்னு திட்ட ஆரம்பிக்குது. பாலாமுக்கு அது வரைக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இந்த டாங்கி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஏன் அந்த டாங்கி வந்து அப்படி பண்ணுச்சுன்னு பாலாமுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. இப்போ காட் நாட் ஓன்லி ஓப்பன் த மவுத் ஆஃப் த டாங்கி, காட் ஓப்பன் த ஐஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலாம் டு see what was restricting them from going forward. என்ன பார்க்குறாங்க, சடன்னா அவங்க போற வழியில ஒரு ஏஞ்சல், டிஸ்ட்ராயிங் ஏஞ்சல் வந்து நிக்கிறான். பாலாம் சடனா பார்க்கும்போது அந்த டாங்கி, இந்த டாங்கி ஏற்கனவே பார்த்துருச்சு. God opened the eyes of the donkey to see that angel. அதனால தான் டாங்கி வந்து போகாம ரெசிஸ்ட் பண்ணுச்சு. ஆனா பாலாமுக்கு லேட்டரானதான் அவன் கண்கள் ஓப்பன் ஆகி டாங்கி பார்த்த பிறகுதான் அந்த ஏஞ்சலை வந்து பாக்குறாரு. அந்த ஏஞ்சலை பார்த்த பிறகு அவருக்கு ஏஞ்சல் சொல்றாங்க, நீ கடவுளோட ஜனங்களை சபிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீ நல்ல வேலை உன் டாங்கி தான் உன்னை சேவ் பண்ணுச்சு, இல்லைன்னா நான் வழியிலே உன்னை சாவடிச்சிருப்பேன். இட்ஸ் அ டிஸ்ட்ராயிங் ஏஞ்சல். ஸோ வந்து அப்படி போயிட்டு இருக்கும் போது பாலாம் போய் கர்ஸ் பண்றதுக்கு பதிலா he blesses God's people of Israel. இதே மாதிரி 3 times வந்து ப்ராஃபிட் பாலாம் attempted to curse people of Israel, seeking the reward of King Balak. ஆனா என்ன ஆச்சுன்னா, 3 times God restricted Balaam. என்ன அளவுக்குன்னா, நீ கண்டிப்பா என்னோட ஜனங்களை கர்ஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீ போய் இந்த இது பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு பாலாம் பலிட்டு அதுக்கப்புறமா
பாலாம் எந்த அளவுக்கு போறான்னா, கர்ஸ் பண்ண வந்த பாலாம் வந்து இப்போ கடவுளோட பிள்ளைங்களை வந்து பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சி, ஆனா அவர் இன்டென்ஷன் வந்து கர்ஸ் பண்ணணும் தான் போறாரு. எவ்ரி டைம் காட் இன்டர்ஃபியர்ட் and stopped him from cursing the people of Israel. God was very possessive of his children. அப்போ ஒரு கர்ஸ் பண்ணோன்னு வந்தா கூட பாலாம் அவரோட வார்த்தைகளை மாத்துறாரு. பாலாம் ஆல்சோ ஃபியர்ட் காட் அட் தட் டைம். ஓகே, நான் கர்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் பிளெஸ்ட் பை காட். ரொம்ப கஷ்டம் இவங்களை கர்ஸ் பண்றது. பாலாம் நியூ, பாலாக்கு எவ்வளவுதான் வந்து பாலாம கம்பல் பண்ணி ரிவார்டு கொடுக்குறேன்னு சொன்னாலோ த்ரீ டைம்ஸ் வந்து பாலாம் வாஸ் நாட் ஏபிள் டு டூ வாட் பாலாக் கம்பல்ட் ஹிம் டு டூ. ஒண்ணுமே பண்ண முடியல. ரிவார்டு நினைச்சு போறாரு, அங்க போனோடனே கர்ஸ் பண்றதுக்கு பதிலாக பிளஸ் பண்ணிடுறாரு. 3 times இந்த மாதிரி நடக்குது. அப்போ வந்து பாலாக்கு ரொம்ப கடுப்பாயி, நீ ஒண்ணுமே பேசாது, பாலாம் கிட்ட சொல்ற, நீ ஒன் பிளஸ் கூட பண்ணி கர்ஸும் பண்ணுவானா பிளஸ் பண்ணுவானா, ஜஸ்ட் ஷட் அப் யுவர் மவுத் அண்ட் கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோவம் வந்துடுது கிங் பாலாக். பாலாம் மேல கோவம் வந்துடுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பாலாம் வந்து he knew கொஞ்சம் the 3 times he failed in his attempt to curse the people of Israel. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாலா கொடுக்குற ரிவார்டு நினைச்ச உடனே பாலாமோட மனசு மாறுது. ஸோ கிங் பாலா கூட ரிவார்ட் ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. த கிரீட் ஃபார் மணி, த கிரீட் ஃபார் ரிவார்ட். என்ன பண்றாருன்னா, பாலாம் போய் வேற வழியில எப்படி கர்ஸ் பண்ண முடியும் கடவுளோட பிள்ளைங்களை, he devised ways to make people of Israel fall into sin. அப்போ என்ன பண்றாருன்னா, பாலா வந்து என்ன பண்றாரு, பாலா கிட்ட போய் அட்வைஸ் பண்றாரு. இந்த பாரு, ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு, ஒரு ஃபால்ஸ் டீச்சிங். நவ் பாலாம் becomes a false prophet. He goes and instructs பாலாக் என்ன பண்ண, ஒரு டீச்சிங் சொல்றாரு, ஒரு ஃபால்ஸ் டீச்சிங். நீ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணா you can entice or persuade the people of Israel to sin against God and bring curse on themselves. எப்படின்னா, நம்ம வந்து கடவுளோட பிள்ளைங்களை கர்ஸ் பண்ண முடியாது, ஆனா அவங்களே ஒரு தப்பு பண்ண வச்சு தனக்கு தானே வந்து சாபத்தை வர வச்சுக்க முடியும். நான் ஒரு வழி சொல்றேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கிங் பாலாக்கு பாலாம் வந்து அட்வைஸ் பண்றாரு. அண்ட் கிங் பாலாக் ஆல்சோ ஃபாலோட் த டீச்சிங்ஸ் ஆஃப் Balaam, false prophet Balaam, to entice the people of Israel to commit adultery, to commit prostitution, to worship idols and bring curses on themselves. இது நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இதே மாதிரி தான் false prophet. They know the way of righteousness. They know they can't curse people of God. ஒழுங்கான வழியில தான் பாலாம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா he was chosen to bless the people of Israel and tell God's prophecy over people of Israel. அதுதான் சூஸ் பண்ணாரு கடவுள் கிங் பாலா, ப்ராஃபிட் பாலாம். ஆனா பாலாம் வந்து ரிவார்டு சீக்கிங், மியர் ரிவார்டு, தன்னுடைய வழியை மாத்துறாரு. ஸோ இதே மாதிரி தான் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்றாங்க, த லவ் ஃபார் மணி, த கிரீடு. அவங்க நல்ல வழியில ஸ்டார்ட் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ற இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கு, போக 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 லவ் ஃபார் மணி, லவ் ஃபார் ரிவார்ட், லவ் ஃபார் பிரேஸ் மேக்ஸ் தெம் டு ஃபைண்ட் அ வே. என்னன்னா, பீப்புள் இன்டென்ஷனை மாத்துறது, பீப்புளை ஒரு சின்ன கமிட் பண்ண வச்சு அவங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு அடிமையா வச்சுக்கிறாங்க காலம் ஃபுல்லா. எப்படி கடவுளோட பிள்ளைங்களை இலக்கு செய்யறாங்க, அவங்க எதுக்காக காலிங் அவுட்டே மாத்துற அளவுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து சின் வந்து மெயின் இருந்துச்சு. அந்த என்ன சின்னா, ஒரு எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு சின்ன ஐடல் வர்ஷிப் அந்த மாதிரி. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப கடவுளோட பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு காலிங் இருக்கு. என்ன காலிங்னா, கடவுள் நம்மளுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ட்ரூத். we have to protect the truth with the help of Holy Spirit. இந்த நம்ம காலிங்கை விட்டு, பர்பஸ் விட்டு போற, டிவைன் காலிங்கை விட்டு போற அளவுக்கு இந்த வந்து என்ன பண்றாங்கன்னா, பாலா மாட்டம் ப்ராஃபிட்ஸ் வந்து லவ் ஃபார் மணி மேக்ஸ் தெம் to deviate God's people from the purpose for which God has called them. We are like people of Israel. கடவுள் நம்மள வந்து யாருமே கர்ஸ் பண்ண முடியாது. ஆனா if you pave way for sin to enter, you will be cursed.
மற்றவங்கனால நம்மளுக்கு கர்ஸ் வராது. ஆனா நம்மளா வழி விட்டு நம்மளா டெம்டேஷனுக்குள்ள போய் விழுந்தா we can bring curse on ourselves though we are blessed by God. So Balaam, sin found a way to use the commandment of God to bring us death. Commandment of God is good. It has to bring life to us. And sin found a way to fool the people of God using the commandment that was good, that has to bring life. அந்த வழியில நான் கமாண்ட்மெண்ட் ஒபே பண்ண ஆரம்பிச்சேன்னா இட் வில் பிரிங் டெத். நல்லது கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட் இஸ் வந்து லைஃப் கொண்டு வரும். ஆனா சின்ன ஒரு வழியை சூஸ் பண்ணி அந்த கமாண்ட்மெண்ட்டை வச்சே, காட்ஸ் கமாண்ட்மெண்ட் வச்சே எனக்கு டெத்து கொண்டு வந்துச்சு. நல்லதை கெட்டதா மாத்துச்சு சின்ன. அதே மாதிரி பாலாம் he devised a way, he found a way. 3 வழியில தோத்து போயிட்டாரு. அதனால he devised a way, as sin found a way to fool the people. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு, to fool us. Similarly, Balaam found a way to make the people of Israel commit sin. How did he use அந்த வே யார் தெரியுமா? பாலாக். எப்படி சின் வந்து ஒரு வே யூஸ் பண்ணி நம்மளை டிசீவ் பண்ணதோ, பாலாம் வந்து யூஸ்ட் பாலாக் ஆஸ் இஸ் வெப்பன். பாலாக் என்ற வழியில பாலாக் ஒரு வழியை யூஸ் பண்ணி he persuades, he enticed people of Israel to sin against God. எப்படி sin found a way to fool us, to deceive us. அதே மாதிரி பாலாம் found a way to deceive and tempt people of God to sin against God and bring curse on ourselves. எப்படி சின் வந்து ஒரு வழி யூஸ் பண்ணி நம்மளுக்கு டெத்து கொண்டு வந்துச்சோ, அதே வழியில இங்க பார்க்கலாம் பாலாமோட கேரக்டர்ஸ் வந்து இட்ஸ் லைக் த சின். சின்னோட ஒப்பிடலாம். சின்ன எப்படி வந்து திருடன் தான் வேற வழியா நுழைவான். அப்போ எப்படி வந்து தானியல் தீர்க்கதரிசி, அதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். தானியலுக்கு வந்து யார் இவர் உதவுனார்? அவர் கிங். அந்த கிங் வந்து he devised all the plans to help Daniel to escape the punishment. அது நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். எப்படி ஒரு அன்பிலீவர் ஹெல்ப் கடவுளோட பிள்ளைங்க பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு அன்பிலீவர் ராஜா ஹெல்ப் பண்றாரு. அப்படியே ஆப்போசிட்டா, இஸ் ஆப்போசிட் டு பாலாம் made people to be tempted and bring curses on themselves. ஆனா இந்த தானியல் கிங் வந்து தானியல் மேல வச்ச பாசம், ஆசை, அவர் என்ன பண்ணார்னா, தானியல் வந்து பனிஷ்மெண்ட் சிங்ககேவியில போடணும்னு வந்து பனிஷ்மெண்ட் வந்த பிறகு என்னென்ன வழியிலலாம் தானியலுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நைட்டெல்லாம் உட்காந்து சிந்திச்சு நான் தானியலை எப்படி நான் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு அன்பிலீவிங் ராஜா வந்து தானியலுக்காக ஹெல்ப் பண்றாரு. See how beautiful.